காரைக்குடி புனித சகாய அன்னை ஆலய தவக்கால நற்செய்தி திருவிழா 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை புனித சகாய அன்னை ஆலய தவக்கால நற்செய்தி பெருவிழா ஆண்டுதோறும் தவக்காலத்தில் 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் 4, 5, 6 என 3 நாட்கள் நடைபெற்றது. 3ஆம் நாள் நடைபெற்ற நிகழ்வில் தாழ்ச்சி, மகிழ்ச்சி, மாட்சி என 3 தலைப்பின் கீழ் இறை செய்தி வழங்கப்பட்டது. அதன்பின் மாலை நடைபெற்ற திருப்பலியை மேனாள் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் நிறைவேற்றி அனைவருக்கும் ஆசி வழங்கினார். 3 நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்வில் காரைக்குடி செக்காலை பங்கு இறைமக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமயத்தை சார்ந்தவர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் இவ்விழாவில் பங்கேற்று இறைவனின் ஆசி பெற்று சென்றனர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்வில் இறை செய்தி வழங்கிய வேலூர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள்பணி மோசநாதன் குழுவினருக்கு காரைக்குடி செக்காலை பங்கின் சார்பாக பாராட்டு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வினை பங்கு பணியாளர்கள், அருள் சகோதரிகள், பங்கு பேரவை, ஜெபக்குழு, பணிக்குழுக்கள் மற்றும் பங்கு இறைமக்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீர். உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்